இந்த நாட்டில் மீண்டும் ஒரு கலாசார ரீதியான பண்பாட்டு ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது முருகன் ஆலயத்திற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்தாமல் இப்படியான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும். இலங்கையில் என்ன செய்கிறார்கள்? அந்த சட்டங்களை மீறி இந்த பௌத்த சிங்களவாத பேரினவாதிகள், பௌத்த சிங்கள தீவிரவாத பிக்குகள் திட்டமிட்டு பல இடங்களிலே இந்த கௌதம புத்தரின் சிலையை நிறுவி இனமுறுகலை தோற்றுவிக்க முயற்சி எடுக்கிறார். வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுடைய அத்தியாவசிய தேவையான வீடுகளை கட்ட முடியாத நிலையில் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை மக்களை தெரிவு செய்து அவர்களுக்கு குடிமனைகளை அல்லது வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற இன்று நாங்கள் ஏறாவூர்பற்று செங்கலடி பிரதேச கிளைக்கு உட்பட்ட சபைக்கு உட்பட்ட கொடுவாமடு என்கின்ற ஒரு பின்தங்கிய கிராமத்தில் நிற்கின்றோம். இங்கு வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுடைய அத்தியாவசிய தேவையான வீடுகளை கட்ட முடியாத நிலையில் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை மக்களை தெரிவு செய்து அவர்களுக்கு குடிமனைகளை அல்லது வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் முன்னாள் இலங்கை வர்த்தக சங்கத்தினர் தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உதவியை 10 வீட்டு திட்டத்தினை அமைத்து கொடுக்கின்ற இந்த செயல்பாட்டினில் இறங்கியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு அறக்கர்மத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் ஏற்கனவே 3 இடங்களில் இந்த அத்திவாரங்களை இடுகின்ற பணிகளை செய்திருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று கொடுவாமடுவுக்கு வந்து அதனை செய்கின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய வெளிப்படையான விடயம் இந்த விடயத்தில் எந்த விதமான ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. அதாவது கஷ்டப்பட்ட மக்களுக்கு, அதுவும் குடிசைகளில் வாழுகின்ற மக்களுக்கு வீடுகளை அமைக்க முடியாமல் வருமானம் கொண்டு இருக்கின்ற எமது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் வர்த்தக சங்கத்தினர் இலங்கையிலிருந்து புறப்பட்டு இப்போது கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த தர்ம பணியினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அடையாளமாக எங்களுடைய பிசு கணபதி பிள்ளை அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். அவர் இந்த விடயங்களை நேரடியாக ஒவ்வொரு இடத்திலும் சென்று சரியானவர்களுக்கு அல்லது வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்றவர்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றனவா என்பதை அவர் ஆராய்ந்து கண்டு அந்த அறிக்கைகளை வழங்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் செங்கலடி, மகளவட்டுவான் மற்றும் கொடுவாமடு, அடுத்ததாக கொக்குவில் போன்ற இடங்களில் இந்த அடிக்கல் இடுகின்ற இந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் முன்னாள் வர்த்தக சங்கம் தற்போது கனடாவில் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் புலம்பெயர்ந்து இருந்தாலும் கூட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறப்பணியை, தர்ம பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த செயல்பாட்டிற்கு எங்களுக்கு உதவுவதை இட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் வார்த்தைகளால் உதவிகள் செய்வதை விட செயல்களால் உதவிகளை செய்ய வேண்டும். அதாவது சொல்லுதல் யாவர்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்வார்கள். கதைப்பது இலகுவாக இருக்கும், செய்வது கடினமான பணி. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் கதைப்பதை விட செய்கின்ற பணியை செய்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம், நம் மாவை சேனாதிராஜ அண்ணனின் மரணத்திற்காக நாங்கள் யோகேஸ்வரன் ஐயா மற்றும் அரியமன்னன் போன்றவர்கள் சென்றிருந்த வேளையில் அங்கு சந்தித்த புங்குடுதீவை சேர்ந்த ஒரு சகோதரி உண்மையில் இப்படியான உதவிகளை தமது அண்ணாவாக இருக்கின்ற சோமு சச்சிதானந்தம் அவர்களுடைய குழுவினர், வணிக சங்கத்தினர், 25க்கு மேற்பட்டவர்களை கொண்ட வணிக சங்கத்தினர், அதில்
எங்களுடைய விசு கணபதி பிள்ளை நண்பர் அவர்களும் ஒருவராக இருக்கின்றார். அவர்கள் இந்த பணிகளை செய்கின்றார்கள். எனவே அன்று சொன்ன விடயம், அதாவது கஷ்டப்பட்ட மக்களை தெரிவு செய்து இந்த வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்திற்கு அமைவாக இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எமது பயனாளிகள் சம்பந்தமாக எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் வடக்கு கிழக்கு என்று பார்க்காமல் தமிழ் உறவுகள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த சிந்தனையோடு இந்த உதவிகளை செய்கின்றார்கள். இதில் ஒரு சத காசு கூட தவறாக பயன்படுத்தாமல் முழுமையாக 100% இந்த பயனாளிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதற்கு இதனை அமைத்துக் கொடுக்கின்றவராக இந்த வீடமைப்பு பணிகளில் ஏற்கனவே பல வீடுகளை கட்டி கொடுத்த அனுபவம் மிக்க விஜயராஜா அவர்கள் இந்த பணியினை செய்கின்றார். அவர் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணராக இருந்திருக்கின்றார். அதாவது 3,20,00,000 செய்ய வேண்டிய ஒரு கட்டடத்தை 1,20,00,000 செய்து கனடாவில் இருக்கின்ற மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இந்த பணியை அவர் செய்கின்றார். அதுக்கு அவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு கூட வந்திருக்கின்ற பிசு கணபதி பிள்ளை அவர்கள் நேரடியாக இந்த விடயங்களை கனடாவில் கையாளுகின்றவர் என்ற அடிப்படையில் இந்த மேற்பார்வைகளை எந்த விதமான தாமதமும் இல்லாமல் சுறுசுறுப்பாக மேற்கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் இந்த நன்றிகளை தெரிவித்து இந்த இடத்தில் வந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய ஆன்மீக தலைவர் என்ற அடிப்படையில் போற்றப்படுகின்ற யோகேஸ்வரன் ஐயாவுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து இந்த இடத்தில் செய்திகளை சேகரிக்க வந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக எங்களுடைய ஊடகவியலாளர் பக்கமாக இருந்து வந்த கேள்வியில் ஒன்றாக இருப்பது, இந்த உகந்தை மலையில் இப்போது புத்தர் சிலையை நிறுவியிருக்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் எம்மதத்திற்கும் மரியாதை கொடுக்கின்றவர்கள். புத்த பகவானை பொறுத்தமட்டில் அவர் உண்மையிலே ஒரு அமைதியாக மக்கள் வாழ வேண்டும், குழப்பங்கள் இருக்கக்கூடாது, காருண்யம் பேணப்பட வேண்டும், எந்த இடத்திலும் குழப்பங்கள், சண்டைகள், கலவரங்கள் தனது பெயரால் ஏற்படக்கூடாது என்பதை விரும்புகின்றவர் தான் கௌதம புத்த பகவான் அவர்கள். அவ்வாறு இருக்கத்தக்கதாக இப்போ உகந்தை மலையில் உண்மையில் முருகன் ஆலயத்திற்கு பக்கமாக இப்போ ஒரு சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலையை அமைத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக இப்போது அந்த இடத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், இந்த விடயத்தில் நீங்கள் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், சகல மக்களையும் சமத்துவமாக சமதர்மமாக வழிநடாத்த வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு கலாசார ரீதியான பண்பாட்டு ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது முருகன் ஆலயத்திற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்தாமல் இப்படியான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் வன வள திணைக்களமானது இந்த விடயத்தில் அக்கறையின்றி இருக்கின்றது அல்லது அனுமதி கொடுத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் முருகனாலயம் அமைக்கின்ற விடயத்தில் அவர்கள் தடைகளை போடுகின்றார்கள், புத்தர் சிலையை வைக்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள். இது தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்களை ஏற்படுகின்றது. நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும். இதனை அரசாங்கம் விழிப்பாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாதுவிட்டால் இது தேவையற்ற விளைவுகளை கடந்த காலத்தில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழிகோலும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம், அதனையும் சொல்ல வேண்டும். அதாவது மகளவட்டுவான் பாலம் உடைந்திருக்கின்றது. அந்த உடைந்த பாலத்தை செய்வதற்காக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அதற்கென்று இப்போது 7 கோடி ரூபாய் ஆர்டிடி, அதாவது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை மண் பரிசோதனை செய்வதன் மூலமாக அடியில் இருக்கின்ற பாறையை கண்டறிந்து அதில் பாலத்தை அமைப்பதற்கான செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். இது வீதி அபிவிருத்தி திணைக்களம் எனக்கு அண்மையில் குறிப்பிட்ட ஒரு செய்தி. ஆகவே அப்பாறு இருக்கின்ற போது தேவையில்லாத ஒரு குளறுபடிகளை ஏற்படுத்துவதற்காக சில அரசியல் சக்திகள் அந்த இடத்தில் பாலம் அமைக்கவில்லை, அரசியல்வாதிகள் வரவில்லை என்றெல்லாம் போலியான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கின்றார்கள். இது அரசாங்கத்தின் செயல்பாடு தாமதமாக நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கான நிதி 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு விடயம், இதனை மக்கள் தெளிவுபட வேண்டும். வீண் குழப்பங்கள் தேவையில்லை. இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த பிரதேச சபைகளை, தமிழரசு கட்சியின் பிரதேச சபைகளை அமைக்கின்ற விடயத்தில் சிக்கலான ஒரு பிரதிநிதித்துவ முறை காரணமாக சில ஆசனங்கள் தமிழரசு கட்சி பெரும்பான்மையாக வென்றிருந்தாலும் ஆசனங்கள் தேவைப்படுகின்றது. எனவே இந்த இடத்தில் தமிழ் பேசும் கட்சிகள்
தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்டாலும் அவர்கள் இணக்கப்பாட்டுடன் இந்த சபைகளை அமைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். தேசிய மக்கள் சக்தி சொல்லியிருக்கின்றது, எந்த இடத்தில் கூடுதலான ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கின்றோ அந்த இடங்களில் அந்தந்த கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் தடையாக இருக்க மாட்டோம், ஆட்சி அமைக்கின்ற விடயங்களில் தாங்கள் ஒரு நடுநிலையாக செயல்படுவோம் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதேவேளை இன்னும் ஒரு விடயம், வடபுலத்தில் வர்த்தமானி மூலமாக பறிக்கப்பட்ட காணிகள் அல்லது சுவீகரிக்கப்பட்ட காணிகள் விடயத்தில் இப்போது இன்னும் ஒரு வர்த்தமானி மூலமாக அந்த காணிகளை மீண்டும் வாபஸ் பெற்று அந்தந்த காணிகளை மக்கள் பக்கமாக செல்வதற்கு அனுமதி அளிப்பதாக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த நல்ல விடயத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். நல்ல விடயங்களை யார் செய்தாலும் பாராட்டுவோம். எனவே நாட்டில் குழப்பம் இல்லாமல் காணி அபகரிப்புகள் மற்றும் தேவையற்ற விடயங்களை கைவிட்டு நல்லிணக்க விடயங்களை கையாள வேண்டும். ஆகவே வடபுலத்தில் பறிக்கப்பட்ட அல்லது அபகரிக்கப்பட்ட அல்லது சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மீளவும் மக்களுக்கு ஒப்படைக்கின்ற விதத்தில் புதிய வர்த்தமானியை வெளியிட்டதற்காக ஜனாதிபதிக்கு இந்த இடத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை இன்னுமொரு விடயம் சொல்லப்படுகின்றது, மட்டக்களப்பில் பொது மருத்துவ மாதுக்கள் பயிற்சி நிலையம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பயிற்சி பாடசாலையை இங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கையை பதில் சுகாதார அமைச்சின் செயலாளர் திசாநாயக்கா அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் அரச கர்ம மொழியாக தமிழும் சிங்களமும் இருக்கின்ற போது தமிழில் பயிற்சி கொடுக்கின்ற இந்த பயிற்சி நிலையத்தை மூடு விழா செய்வது என்பது தேவையற்ற ஒரு விடயமாகவும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குகின்ற விடயமாகும். ஆகவே தயவு செய்து இதில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை விட இப்படியான செயல்பாடுகளை செய்யக்கூடாது. செய்தால் அதுவும் இன நல்லிணக்கத்துக்கு ஆபத்தாக அமைந்துவிடும் என்ற கருத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த இடத்தில் மீண்டும் இந்த வீடமைப்புக்காக எங்களுக்கு உதவி செய்த கனவான்களுக்கும் அல்லது தர்மவான்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது உதவிக்கரம், நேசக்கரம் என்பது பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்தையும் இந்த இடத்தில் கூறி எங்களோடு பணியாற்றுகின்ற கனடாவைச் சேர்ந்த விசு கணபதி பிள்ளை நண்பர் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் பாராட்டுக்கள், நன்றிகள் தரிசித்த ஜோய் சொன்னையாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் என்னவென்றால் மட்டக்களப்பில் 3 இனங்கள் காணப்படுகின்றன. ஒன்று தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் என்று மூவினங்கள் காணப்படுகின்றன. சில இப்போ மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் மட்டக்களப்பில் கிட்டத்தட்ட 74% தமிழர்கள் வாழ்ந்தாலும் 26% முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில சபைகளில் தமிழர்கள் மாத்திரம் பெரும்பான்மையாக இருக்கின்ற சபைகளை அமைக்கின்ற விடயத்தில் தமிழ் பெரும்பான்மையோடு தமிழரசு கட்சியின் பெரும்பான்மை மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் பெரும்பான்மையோடு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சில முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் கலந்து வாழுகின்ற பிரதேசங்களில் தமிழர்களின் ஒத்துழைப்பு முஸ்லீம் சபைகளை அமைப்பதற்கு தேவைப்படுகின்றது. அதே போன்று தமிழ் சபைகளை அமைப்பதற்கு முஸ்லீம் பிரதிநிதிகளின் அல்லது உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. பரஸ்பரம் இந்த உதவிகள், உதாரணமாக ஓட்டமாவடி பிரதேச சபை, ஏறாவூர் நகர சபை அமைக்கின்ற விடயத்தில் தமிழ் பிரதிநிதிகளின் ஒத்துழைப்பு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அதே போன்று ஏறாவூர் பற்றி வாழைச்சேனை, வாகரை போன்ற பிரதேச சபைகளை அமைக்கின்ற விடயத்தில் தமிழர்களுக்கு அவர்களது ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. எனவே பரஸ்பர அடிப்படையில் இந்த ஒத்துழைப்புகளை செய்கின்ற விடயம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை திருகோணமலை செயல்பாட்டில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அவர்களுக்கும் தேவைப்படுகின்றது, எங்களுக்கும் தேவைப்படுகின்றது. ஆகவே அதற்கிடையில் தமிழ் தேசியம் சார்ந்தவர்களும் இந்த விடயத்தில் ஒத்துழைப்புகளை வழங்கினால் மிகவும் நன்றாக அமைந்திருக்கும் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்று இலங்கை முன்னாள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள், கனடாவில் வசிக்கின்ற எமது உறவுகள் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த சில வாரங்களாக 10 வீட்டு திட்டம் அமைக்கின்ற ஒரு சிறந்த திட்டத்தை அமல்படுத்தி வருகின்றார்கள். அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் வறிய பிரதேசமாகிய வவுனதீவு பிரதேசம், அடுத்து செங்கலடி பகுதியின் மிக வறிய பகுதி கிராமங்கள் உட்பட்ட பல பகுதிகளை மையமாக வைத்து அவர்கள் தங்களது வீட்டு திட்டத்தை நிர்மாண பணியை கல்லுவைக்கும் நிகழ்வோடு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதற்காக இந்த மட்டக்களப்பு மக்கள் சார்பாக முன்னாள் எங்களது இலங்கையின் வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகளாக இன்று கனடாவில் இருந்து இந்த நற்பணியை ஆற்றுகின்ற எமது உறவுகளுக்கு நன்றி தெரிவிப்பதில் முதலில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இன்று
செங்கலடி அதாவது ஏறாவூர்பற்று பிரதேசத்திலே செங்கலடி பதுளை வீதியை அண்டியதாக இருக்கின்ற கொடுவாமடு என்கின்ற பகுதியிலே மிகவும் வறிய ஒரு குடும்பத்திற்கு கல்லு வைக்கின்ற நிகழ்வு வீட்டு திட்டத்திற்கான நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து கொக்குவில் போன்ற பகுதிகளில் இந்த செயற்பாடு நடைபெற இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்காக கனடாவில் இருக்கின்ற இலங்கையின் முன்னாள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் மிகவும் சிறப்பான ஒருவரை இங்கு அனுப்பி வைத்து இந்த திட்டத்தை அமல்படுத்துகிறார்கள். அன்பர் விசு கணபதி பிள்ளை அவர்கள் யாருக்கு இந்த வீடு சேர வேண்டுமோ, யாருக்கு அது தேவையாக இருக்கிறதோ, பொருத்தமாக இருக்கிறதோ, அவர்களை இனங்கண்டு வழங்குகின்ற ஒரு நல்ல செயற்பாட்டை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கும் நான் இந்த இடத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வீட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஸ்ரீநேசன் அவர்கள் அயராது விசு கணபதி பிள்ளை ஐயாவோடு சேர்ந்து இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றார். அவருக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். விசேஷமாக உண்மையிலே எமது நாட்டிலிருந்து கடந்த கால யுத்த சூழலினால் புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகள் எங்கள் வடக்கு கிழக்கு பிராந்தியத்திலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புவதிலும், அவர்களுக்கான வதிவிடம் உட்பட்ட செயற்திட்டங்களை மேற்கொள்வதிலும், கல்வி ரீதியான செயற்பாட்டிலும் மிகவும் கூடிய கவனம் செலுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில்தான் கனடாவில் இருக்கின்ற இலங்கையின் முன்னாள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் ஒன்றாக கூடி எங்களது அன்புக்குரிய சோமு சச்சிதானந்தம் ஐயா உட்பட்டவர்கள் இந்த நற்பணியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்திலே கல்வி பணியை மிகவும் சிறப்பாக செய்தவர்கள். விபுலானந்தரை மனதில் நிறுத்தி கொண்டு விபுலானந்தரின் பணியாக இந்த நல்ல பணியை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்கள் சார்பாகவும், இந்த மக்களின் பிரதிநிதியாக நாங்கள் முன்பு நீண்ட காலம் இருந்தவர்கள் என்ற ரீதியிலும் கௌரவமான நன்றியை தெரிவிப்பதோடு, உங்களது பணி இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு எங்களது ஒத்துழைப்பை நாங்கள் எப்போதும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, விசேஷமாக இந்த கடும் வெயில் நேரமும் இங்கு வருகை தந்து இடங்களை பார்வையிட்டு பொருத்தமானவர்களா என்பதனை அறிந்து ஆராய்ந்து இன்று கல்லு வைக்கும் நிகழ்வையும் சிறப்பாக நடத்தியிருக்கின்ற எங்களது விசு கணபதி பிள்ளை ஐயா அவர்களுக்கு கனடாவில் இருந்து வருகை தந்து இந்த நற்பணியை செய்தமைக்காக அவருக்கும் விசேஷமான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். பொதுவாக நாங்கள் தேசிய கட்சிகளை தவிர்த்து, அரசாங்க தேசிய கட்சிகளை எல்லாம் தவிர்த்து தமிழ் பேசும் கட்சிகளை இணைத்து ஆட்சிகளை அமைப்பதற்கு எங்கள் கட்சி தீர்மானித்திருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் அண்மையிலே தங்களது அழைப்பை விடுத்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சி தங்களோடு இணைந்து ஆட்சி அமைக்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அடிக்கடி சில பிரச்சனைகள் வருவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடிக்கடி அவர்கள் சிறைக்கும் செல்லுகின்றார்கள் அவரது தலைவர். ஆகையால் அது நாளைக்கு அவர்களோடு நாங்கள் சேர்த்து இந்த ஆட்சிகளை அமைத்திருக்கக்குள்ள எங்களுக்கும் ஒரு சங்கடமான நிலையை தோற்றுவிக்கும். அவர்கள் தங்களில் இருக்கின்ற குற்றங்களில் இருந்து நீங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அவர்களோடு இணைந்து, ஏனென்றால் அவர்களின் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்ற வகையில் அந்த காலங்களில் அது சார்பாக பரிசீலிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கக்கூடியதாக அமையும் என்பதை தெரிவிக்கிறோம். பொதுவாக அந்த தேசிய மக்கள் சக்தியானது ஆரம்பத்திலே ஊழலை கண்டறிவோம், ஊழலை முறியடிப்போம் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய ஊழல் இலங்கை நாட்டிலே நடைபெற்றது. இந்த நாட்டின் தேசிய இனமாக இருக்கின்ற இலங்கை தமிழ் மக்கள் 2009ஆம் ஆண்டு மிகவும் மோசமான நிலையில் பல நாடுகளின் துணையோடு ஒரு பெரிய இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அது பெரிய ஒரு ஊழல். அந்த இனப்படுகொலையை சார்பாக மாத்திரமல்ல, அதற்கு முன்னும் பின்னும் பல துன்பியல் சம்பவங்கள் தமிழ் மக்கள் சார்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்ற ரீதியில் அவர்கள் தங்களை இடதுசாரி என்று சொல்லுகின்றவர்கள் என்ற ரீதியில் அவர்கள் முதலிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு தேசிய இனம் பாரிய துன்பியலை சந்தித்திருக்கிறது. அந்த தேசிய இனத்தின் துன்பியலை தீர்ப்பதற்கு அது பெரிய ஒரு ஊழல்.
அது மறைக்கப்பட்டு வருகின்ற இந்த அரசாங்கங்களால் அதை தீர்ப்பதற்கு நாங்கள் முதலிலே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுக்கு நடைபெற்ற துன்பியல்கள், பட்டலங்க முகாம் இது சார்பாகத்தான் அவர்கள் எடுக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ச்சியான சில பழிவாங்கல்களையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அவை இங்கு பார்க்கும்போது முன்பு இருந்த அரசாங்கம் ஒரு கொழுக்கட்ட அரசாங்கமாக இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு மோதக அரசாங்கமாக இருக்கிறது. ரெண்டுக்கும் உள்ளடப்பம் உண்டாத்தான் தெரிகிறது. ஆகவே ஒரே உள்ளடப்பத்தை கொண்டு வடிவங்களை மாற்றியமைத்து வந்திருக்கின்றது இந்த அரசாங்கம். ஆகையால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரையும் தமிழ் மக்கள் சார்பாக நல்ல தீர்மானங்களை அது நிறைவேற்றவில்லை. அதாவது வடக்கு கிழக்கிலே தொல்பொருள் பிரச்சனை, அது சார்பாக எந்த முடிவும் இல்லை. வடக்கு கிழக்கிலே வனபரிபாலன பிரச்சனை, அது சார்பாக இந்த பிரச்சனை இல்லை. வடக்கு கிழக்கிலே மகாவலி பிரச்சனை, அது சார்பாக எந்த தீர்வும் இல்லை. அதே போல வடக்கு கிழக்கிலே வனவிலங்கு பிரச்சனை, அது சார்பாக எந்த தீர்வும் இல்லை. இந்த மக்களின் துன்பியலுக்கு என்ன மாற்று வழி என்பதும் இல்லை. சர்வதேசம் கூறுகின்ற ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வந்த தீர்மானத்தை கூட அதில் நியாயமானத்தை ஏற்று செயற்படுத்துகின்ற தன்மை இல்லை. அப்படியாக இருந்தால் இந்த அரசாங்கத்தில் தமிழ் மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதனை அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஆணையை வழங்கிய வடபகுதி மக்கள் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலிலே வடிவாக நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இவர்கள் நடவடிக்கை தமிழ் மக்களுக்கு பாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் தங்களோட அரசியலை தக்க வைப்பதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நாடகம் என்பதனை காட்டியிருக்கிறது. அண்மையிலே உகந்தையிலே, அம்பாறை மாவட்டத்திலே உகந்தை பகுதியிலே உகந்தை முருகன் ஆலய சூழலிலே கௌதம புத்தரின் சிலை ஒன்றை வைத்து பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆலயத்திலே முருகன் சிலையை வைப்பதற்கும், பிரம்மாண்டமான முருகன் சிலையை வைப்பதற்கும், அந்த ஆலயத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் அங்கு வனபரிபாலனம், அதே போன்று வனவிலங்கு, அதே போன்று தொல்பொருள் போன்ற பகுதிகள் தடை விதிச்சிருந்த நிலையில் திடீரென அங்கு கௌதம புத்தரின் சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஊழலை ஒழிக்கின்ற கூற வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. உண்மையில் தொல்பொருள் என்றாலோ, வனவிலங்கு என்றாலோ, அல்லது வனபரிபாலனம் என்றாலோ இலங்கையில் ஒரே சட்டம்தான், ஒரு சட்டம்தான். இலங்கையிலே ஜனநாயக ரீதியில் ஜாப்பின் அடிப்படையில் ஒரு சட்டம்தான். சிங்கள மக்களுக்கு ஒரு சட்டம், அதே போன்று தமிழ் மக்கள், இந்து மக்களுக்கு ஒரு சட்டம், ஏனைய முஸ்லீம் மக்களுக்கு ஒரு சட்டம் என்றல்ல, சட்டங்கள் வேறுபட்டதல்ல. இலங்கையிலே சட்டம் ஒன்று, தொல்பொருளுக்கும் ஒரே சட்டம், வனபரிபாலனத்துக்கும் ஒரே சட்டம், வனவிலங்குக்கும் ஒரே சட்டம். ஆனால் இலங்கையில் என்ன செய்கிறார்கள்? அந்த சட்டங்களை மீறி இந்த பௌத்த சிங்களவாத பேரினவாதிகள், பௌத்த சிங்கள தீவிரவாத பிக்குகள் திட்டமிட்டு பல இடங்களிலே இந்த கௌதம புத்தரின் சிலையை நிறுவி இனமுறுகலை தோற்றுவிக்க முயற்சி எடுக்கிறார்கள். அதை இந்த அரசாங்கம் தடை செய்ய வேண்டும், உடனடியாக தடை செய்ய வேண்டும். சில இடங்களிலே இதற்கு பாதுகாப்பு தரப்பினரே உதவியாக இருக்கின்றார்கள். இந்த நிலையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அப்போது இருந்தால்தான் இந்த ஆட்சியிலே தமிழ் மக்கள் நம்பிக்கை வைக்க முடியும். ஆகையால் தற்போது தாவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கௌதம புத்தரின் சிலை, அதாவது உகந்தையிலே தாவிக்கப்பட்டிருக்கின்ற சிலையை உடனடியாக இந்த அரசாங்கம் அகற்றுவதற்கு முன்வர வேண்டும். அல்லாவிடில் இது சார்பாக நாங்கள் இந்து மக்கள் என்ற ரீதியிலும் தமிழ் மக்கள் என்ற ரீதியிலும் எங்களது கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஆகவே அது இந்த நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு, அதாவது இந்த ஊழல் ஒழிப்பு என்று கூறிக்கொண்டு தங்களை செயற்திட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தின் செயற்பாட்டிற்கு பாதகமாக அமையும். ஆகையாலே தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், உடனடியாக இதை அகற்ற வேண்டும் என்று. நான் எனது மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையின் தலைவர் என்ற ரீதியிலும், கிழக்கு இந்து ஒன்றியத்தின் தலைவர் என்ற ரீதியிலும் இதனை கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன். அதே போன்று இது சார்பாக ஜனாதிபதிக்கு நாங்கள் எங்களது கவன ஈர்ப்பை அனுப்ப இருக்கின்றோம். அதே போன்று இதை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதனையும் நாங்கள் அவர்களுக்கு சந்தித்து நேரடியாகவும் தெரிவிக்க இருக்கின்றோம். இந்த செயற்பாடு தொடர்ந்து வடக்கு கிழக்கில் நடைபெறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. கௌதம புத்தரை வைத்து நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள், ஆகவே அந்த செயற்பாட்டை செய்ய வேண்டாம் என்று அந்த சிங்கள பேரினவாத அமைப்பையும் பௌத்த பேரினவாத அமைப்பையும் அதற்கு துணையாக இருக்கின்ற இந்த சில பிக்குகளையும்
பாதுகாப்பு தரப்பினரையும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அரசாங்கத்தையும் கேட்கின்றேன். இந்த செயற்திட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தவும், இந்த சிலையை அகற்றவும் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை முன்னாள் வர்த்தக சங்க சார்பாக இன்று வந்திருக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகராஜா ஐயா அவர்களுக்கும், ஜோஷன் ஐயா அவர்களுக்கும், தற்போதைக்கு இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் ஐயா அவர்களுக்கும் வெயிலென்றும் பாராமல் இந்த இடத்தில் வந்து எங்களோடு பயணித்து இந்த நல்ல ஒரு முறையான வேலை திட்டங்களை ஒழுங்கான முறையில் செய்தமைக்காக இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இந்த செய்திருக்கும் இந்த வேலை திட்டங்கள் நான் நேரடியாக பார்த்து உண்மையான ஏழைகள் என்பதையும் நாங்கள் ஆய்வு செய்து கண்டறிந்து இன்னும் மேற்கொண்டு மேலதிகமான வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் இன்னும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறே ஒழிய இங்கே குறைவானவர்கள் இல்லை. எல்லோரும் வசதியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் இந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கம் கஷ்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எனது வேண்டுகோள், புலனறுவை கிராமத்தைச் சேர்ந்த அந்த எல்லை கிராமமான அந்த இடத்திலும் உங்களது சேவை தொடர வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு அறிவித்து இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.